தவேகா கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு வார்னிங் கொடுத்து அதிரடி காட்டிய ஐபிஎஸ் அதிகாரி இஷாங் சிங் யார் என நெட்டிசன்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் சமூக வலைதளங்களில் தேடி வருகின்றனர். மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த இஷா சிங் கடந்த 2021ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியானார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுவை காவல்துறையில் சேர்ந்து கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பரண்டாக பணியாற்றினார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை சீனியர் போலீஸ் சூப்பரண்டாக பதவி உயர்வு பெற்றார். சுங்கத்துறையில் போலி மருந்து மோசடி வழக்கில் துணிச்சலுடன் செயல்பட்டு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் 2 பேர் உட்பட 6 பேரை கடந்த மாதம் அதிரடியாக கைது செய்தார். இஷா சிங்கின் தந்தை ஒய்பி சிங் மற்றும் தாத்தா இவர்களும் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆவர். தந்தை ஒய்பி சிங் கடந்த 2004ஆம் ஆண்டு காவல்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார். அவரது தந்தை ஓய்வு பெற்றதும் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லா கல்லூரியில் சட்டம் படித்த இஷா சிங் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கு குரல் கொடுப்பவராக திகழ்ந்த இஷா சிங் மனித கழிவுகளை அப்புறப்படுத்திய போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்காக மும்பை உயர்நீதிமன்றத்தில் வாதாடினார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் பெற்றுக் கொடுத்தார். அதன்பின் இந்திய குடிமை பணிக்கான தேர்வு எழுதி ஐபிஎஸ் அதிகாரியாக உள்ளார். தற்போது இஷா சிங் ஐஏஎஸ் மற்றும் நீதிபதிக்கான தேர்வுகளிலும் ஆர்வம் காட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.